மாண்புமிகு மக்களுக்கு இனிய வணக்கம். தமிழக சட்டப்பேரவைக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் திமுக, அதிமுக, பாஜக மற்றும் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லும் தவேக மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு மாற்றுத்திறனாளி வேட்பாளர்களின் பெயர்கள் கூட இதில் இடம்பெறவில்லை என்பது வருத்தப்படக்கூடியது. ஏனெனில் சக மனிதர்களை காட்டிலும் மாற்றுத்திறனாளி மனிதர்கள் பலம் வாய்ந்தவர்கள் மற்றும் மாற்றத்துக்கான தகுந்த மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய எண்ணங்களை உடையவர்கள். இப்படி இருக்க சூழ்நிலையில் எந்த ஒரு கட்சியும் தங்களது வேட்பாளராக மாற்றுத்திறனாளிகளை அறிவிக்காதது மக்கள் மனதில் சுணக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிக்கான அணுகுதல் தன்மை என்பது இந்தியா முழுவதும் சற்று வருத்தப்பட வைக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் சாதாரண மனிதர்களைப் போல சென்று வரக்கூடிய சூழ்நிலை இன்று வரை இந்தியாவிலும் தமிழகத்திலும் இல்லை என்பது வருந்தத்தக்க ஒன்று. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தமிழகத்தில் மாற்றத்தை கட்டாயமாக கொண்டு வருவோம் என்று சொல்லும் சீமானின் நாம் தமிழர் கட்சியிலும் சரி, தவேக தலைவர் விஜய் கட்சியிலும் சரி, மாற்றுத்திறனாளிகளின் பெயர்கள் வேட்பாளராக இல்லை என்பது வருந்தத்தக்கதாக உள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் திறமை இவர்களுக்கு தெரியாதா அல்லது மாற்றுத்திறனாளிகள் குறித்து இவர்கள் சிந்திக்கவில்லையா என்பது கேள்வி எழுந்துள்ளது. சமூகத்தில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து வரும் மாற்றுத்திறனாளிகள் அரசியலிலும் சாதனை புரிவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் அவர்களுக்கு யாரும் வாய்ப்பு வழங்காதது தற்போதைய சூழ்நிலையில் தெளிவாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினாலும் கூட தற்போது வரை இந்தியாவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, அவர்களுக்கான பாதைகள் தற்போது வரை சரி செய்யப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. மாற்றுத்திறனாளி நண்பர்களே, தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் போட்டியிடுங்கள். அப்போதுதான் உங்களுடைய வலிகளும் வேதனைகளும் இந்த உலகத்திற்கு தெரிய வரும் மற்றும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தான் தீர்க்க முடியும். மாண்புமிகு ஒரு கேள்வி, இப்படி இருக்கும் சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் வேட்பாளர்கள் ஒருவர் கூட பங்கேற்காத இந்த தேர்தல் எப்படி சமமான தேர்தலாக இருக்க முடியும்? இது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.